ஹாய் கைஸ், நம்ம ஒரு குட்டி கதை கேட்கலாமா? மீரா அண்ட் அர்ஜுன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அழகான ஒரு பார்க்கில் போய் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பார்க் எப்படின்னா ரொம்ப சத்தமாக இருக்குது, நிறைய சத்தங்கள் கேட்டுட்ருக்கு, அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க மத்தியில் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீரா சொல்கிறது அர்ஜுன் கேட்கலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு மீரா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கவனத்தோடு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அர்ஜுனோட பழைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல ரொம்ப தூரமாக இருந்து கூப்பிட்றாங்க. மீரா சொல்கிறதே அர்ஜுன் கேட்கல. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அர்ஜுன் உடனே திரும்பி பார்க்குறாங்க. இதே மாதிரி நம்மளும் நம்ம பேரை கேட்டோன்னே திரும்பி பார்ப்போம். அது நம்ம என்ன வேலை பார்த்துருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ நெரிசல் இருந்தாலும் சரி, அதுவும் கரெக்டாக எந்த டேரெக்ஷன்லேருந்து வருது, நம்ம என்ன ஸ்பீடில் திரும்பணும் அப்படின்றது நல்லாவே நோட் பண்ணி பார்ப்போம். அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டா எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் இவங்க தான் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கரெக்டாக நம்ம பார்ப்போம். இது எதனால் அப்படி பண்ணுறோன்றதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே நம்ம பிரெயினில் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் தாங்க பண்ணுது. இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான் நம்மளோட அட்டென்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுது. நம்ம பேர் அண்ட் நம்ம பேரில் இருக்க வேர்ட், லெட்டர், நம்ம பேரில் இருக்க ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டிமுலஸாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் வேலை பார்த்துருந்தாலும், ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதில் இருக்க அட்டென்ஷனை விட்டுட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்தோடனே அது இடத்துக்கு அட்டென்ஷன் ஷிஃப்ட் பண்ணுது. இந்த எஃபெக்ட் பேர் தான் காக்டெயில் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.